இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. திருவள்ளுவர் சொல்லும் இந்த குறள் இறைவனை நினைத்து வாழ்பவர்களின் வாழ்க்கை. இறைவன் சொல்லும் இந்த குறள் இறைவனை நினைத்து வாழ்பவர்களின் வாழ்க்கை எவ்வளவு தூய்மையாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒரு மலை கிராமத்தில் ஆனந்தி என்ற நல்ல மனம் கொண்ட சிறுமி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் சத்தியமாகவும் நல்ல உள்ளத்துடனும் இருந்தாள். யாருக்காவது உதவ வாய்ப்பு வந்தால் உடனே உதவுவாள். காலை எழுந்ததும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவது அவளது பழக்கம். ஒரு நாள் கிராமத்தில் இருந்த முதியவர் பசியால் வாடினார். அந்த நேரத்தில் ஆனந்தி தன் சிறிய மதிய உணவை அவருடன் பகிர்ந்தாள். அந்த முதியவர் கண்களில் கண்ணீர் வந்தது. நல்ல மனமுள்ள பிள்ளை, உன்னை கடவுள் என்றும் காப்பார் என்று ஆசிர்வதித்தார். அதே கிராமத்தில் சுரேஷ் என்ற பையன் இருந்தான். அவன் சதி செய்து பொய் சொல்லி சில சமயம் நல்லது செய்தாலும் அதற்கும் பெருமை பேசுவான். அவனின் மனம் எப்பொழுதும் கலகம் கொண்டதாக இருந்தது. ஒரு நாள் கிராம மூத்தவர் சொன்னார், ஆனந்தி போல தூய்மையான மனம் உள்ளவர்களை பாவமும் புண்ணியமும் சேர்ந்த இருள் எப்பொழுதும் தொடாது. ஏனெனில் அவர்கள் மனம் இறைவனின் பாதத்தில் இருக்கிறது. சுரேஷ் அதை கேட்ட பின் உணர்ந்தான். நான் நல்லது செய்யும் பொழுதும் கூட பெருமை பேசக்கூடாது. சத்தியமாய் இறைவனை நினைத்து வாழ்ந்தால்தான் மன அமைதி வரும் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டான். இதுதான் திருவள்ளுவர் சொல்லும் உண்மை. இறைவனை உண்மையுடனும் பக்தியுடனும் அடைந்தவர்கள் பாவம் புண்ணியம் என்ற சங்கடங்களில் சிக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்வும் கூட புகழும் அமைதியுமாய் இருக்கும். தூய்மையான மனமும் சத்தியமான வாழ்வும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும்.